ஒரு மைசூர் பாக்கு பார்ப்போம். ஆனால் எனக்கு வேறு விதமான மைசூர் பாக்கு போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வேறு விதமான மைசூர் பாக்கு. 1/2 கப்பு மைதா மாவு, 1 கப்பு கடலை மாவு, பால் மாவு போட்டுக்குவோம். ஒரு 4 ஸ்பூனு பால் மாவு போட்டாச்சா. இப்போ இது மைதா மாவு, கடலை மாவு போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிறோம். கலந்து வச்சுட்டு பால் மாவு, மைதா மாவு, கடலை மாவு. இப்போ இது தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த இருக்குது எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த இதிலெல்லாம் நெய் போட்டு வச்சுருக்கேன். இது நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கிறோம். மஞ்சளாக இருக்கும்ல, ஊற்றி வச்சுருக்கேன். கலக்கி பார்ப்போம். கலந்துக்கிறோம். கரைச்சி வச்சுட்டு அது இந்த போட்டு வறுத்து இது பண்ணிக்கிட்டுலாம் பண்ணாமல் கலந்து வச்சுட்டு நம்ம பாவை காய்ச்ச வேண்டியது. நல்லா கலந்து வச்சுக்கிறோம். கலந்து வச்சுட்டேன். சட்டிலாம் சீனிலாம் போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம். இரும்பு வந்து சுந்துருச்சு வரத்துல வரேன். தண்ணி ஊற்றி பாவை காய்ச்சி பாவு நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப தேடி செத்தோடம் கொட்டி வைக்கிறதுக்கு சீனியில் வந்து எறும்பு வச்சிருச்சு. இது நல்லா பாகுபதமாக ஒரு அளவு வரும்போது நம்ம இது பண்ணிட முடியும். இது வச்சு கிடக்கட்டும். டீ அளவோடு வச்சு ரொம்ப வைக்கக்கூடாது. போட்டிருக்கேன் மைசூர் பாக்கு 2 மைசூர் பாக்கு போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து பால் மாவு, மைதா மாவு, கடலை மாவு, கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியில் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றி தான் மாவு கரைச்சிருக்கேன். என்ன ஒரு உகமாக எரியுது. சும்மா ஒரு அளவு எரிஞ்சது ரொம்பலாம் எரியணும். எரிஞ்சால் முறிப்போம். ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்கிறோம், கரைச்சி வச்சுருந்தோம்ல மாவு, அதை ஊற்றுறோம். அதை ஊற்றிக்கிண்டன்னு வரேன். ஊற்றிட்டேன். என்ன செய்கிறோம், வச்சுருக்கோம்னா நெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இது தன்னால் பச்சை மணம் போகுமா அப்படின்னு அதெல்லாம்
அப்படி கிண்டது வெந்துடும். கரண்டி அதை ஊற்றிக்கிறோம். கிண்டிக்கிறோம். இந்த ஊற்றுற எண்ணெய் நெய் இதுக்கெல்லாம் பெரிய முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஓரளவு திரண்டு வந்தோடனே ட்ரெயில் எண்ணெய் நெய் போட்டு வச்சுருக்கோம்னா ட்ரெயில் அதை எடுத்து ஊற்றி செட் பண்ணி வச்சிடணும். இதனால் நம்ம எல்லா மாவும் போட்டிருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பா எடுத்து கொட்டிடுவோம். நான் போட்டு வச்சுருக்கேன். இது சேக் பண்ணி மட்டும் இந்த வரேன். நம்ம அதை ஒழுங்காக வைக்கணும், இல்லைன்னா சரி வராது. ஆறட்டும் பார்ப்போம். அப்படி ஆறட்டும் பார்ப்போம். மாறேன் பார்ப்போம். ஆரம் பார்ப்போம் வெட்டிட்டு.